மொபைல் ஜெஷன் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா நேற்று அண்ணா சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அதில் இருந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் இப்போ நம்ம பேச போகிறோம். மக்களுக்கு பொதுவாக என்ன தெரியணும் அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ஷார்ட்டான வந்து ஒரு வார்த்தைகள் தேர்தல் ஆணையம் வந்து குறிப்பிடுது. இந்த தேர்தல் ஆணையம் வந்து எதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து எந்த ஃபார்ம் கொடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு சில விஷயங்களை வந்து அனுபவித்த விஷயங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து ஃபுல்லாக ஃபார்ம்லாம் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். என்னுடைய ஃபார்ம் வந்து ஏற்றுக்கினாங்க. ஆனால் என் மனைவிக்கு வந்து பார்த்தங்க அப்படின்னா ஃபார்ம்லாம் ஃபுல்லப் பண்ணிவிட்டு இப்போ அதில் என்ன முக்கியமான ஒரு விஷயங்கள் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அம்மா பேரும் அவங்க வந்து எப்போ வாக்களிச்சிருக்காங்க, அந்த ஃபார்ம் வந்து ஒரு ஜெராக்ஸு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சொதப்பலான ஒரு விஷயங்கள் தான். ஒரு சிலவங்களுக்கு புரிதலும் இருக்குது, ஒரு சிலவங்களுக்கு புரிதல் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு சிலது வந்து தவிர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டி வந்து கேட்கக்கூடாதுல்ல. அவங்க வந்து கணவன் வந்து கேட்டால் கூட பரவாயில்ல, அம்மாது ஆயாது எல்லாம் கேட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வெறுப்பு வரும். நான் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டேன், அது முடிஞ்சால் அது பாருங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஆனால் அப்படியும் வந்து விடக்கூடாது. அதை கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதை வந்து ஓட்டர் ஐடி வந்து நம்ம கரெக்டாக வந்து வாங்கிடணும். இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோங்கன்னா தாவேகா வந்து பார்த்தோன்னா அண்ணா சாலையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து செஞ்சுருந்தாங்க. ஏகப்பட்ட வந்து கூட்டம். அந்த ஏகப்பட்ட கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து ஒருத்தவங்க வந்து பேசினாங்க. ரொம்ப சூப்பராக வந்து பேசினாங்க. அப்படியே லோக்கல் பாஷையில் அவ்வளோ அருமையாக வந்து பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்பதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்க போய் சொல்றது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா? சொல்லுங்க. அந்த சொன்ன விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து உண்மையிலே ஒரு காமெடியாவே வந்து இருக்குது. நீங்களே வந்து எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்க. அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் என்னன்னா, ஓட்டிங் பூத்துக்கு கணவர் வந்து வந்தாராம். வந்துட்டு அவருடைய மனைவி பேரை வந்து அவர் வந்து சொன்னாராம், இந்த அம்மா வந்து ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஐயோ அப்படியா, எனக்கு முன்னாடியே வந்து ஓட்டு போட்டாளா அப்படின்ற மாதிரி கணவன் வந்து அதிர்ச்சி வந்து ஆனாராம். ஆனா அந்த கணவன் வந்து சொன்ன விஷயங்கள் என்னன்னா, என் மனைவி 3-4 வருஷம் ஆச்சு இறந்து போயிட்டு, ஆனா ஓட்டு போறதுக்கு மட்டும் கரெக்டா வந்து வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் வந்து சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரொம்ப வந்து புத்திசாலித்தனமா வந்து சொல்ற மாதிரி ஒரு கதை வந்து சொல்றாங்க. அதை தான் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த புத்திசாலித்தனத்துக்கு நிறைய பேர் வந்து பதில் அளிச்சிருந்தாலும் நான் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதுக்குதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு ஃபார்ம். இப்போ எஸ்ஆர்ஐ ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி 40 கேள்வி கேட்கறான்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த டென்ஷன்லயே வந்து பார்த்தோன்னா அவங்க இல்ல அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து தெளிவா நீங்க கொடுத்துருவீங்க. இதை நீங்க கொடுத்துட்டுங்க அப்படின்னா அப்புறம் ஏன் அந்த அம்மா வந்து ஓட்டு போட போகுது? அந்த செத்த அம்மா அப்பவே வந்து அது ஓட்டு லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்களா? இந்த புரிதல் கூட இல்லாம இந்த அம்மா அப்படி வந்து பேசுறாங்க. அதான் சொல்றேன், இந்த தற்கூரி கூட்டம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க. அந்த கூட்டத்துல இந்த அம்மா வந்து பொறுப்பா வந்து பேசாம இது மாதிரி வந்து பேசுறாங்க அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரியல. இந்த அம்மா சொன்ன விஷயங்கள் கரெக்ட் தான். ஆனா வந்து இந்த விஷயங்கள்லாம், அதாவது இந்த ஓட்டு திருட்டு எல்லாம் இருக்கக்கூடாது, இறந்தவங்க எல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் ஆணையம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்திருந்தாரு அந்த கூட்டத்துல. அந்த ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, அம்மா எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி வந்து தாவேகா ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்கு வந்தேன், அடுத்த முதல்வர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருமா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்ஆர்ஐயா அப்படின்னா அப்படின்ற வந்து ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சரி நீ எதுக்கு வந்தாங்க? விஜய் வரேன்னு சொல்லிட்டு சொன்னாரு, அதனால வந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆருக்கு தான் ஆர்ப்பாட்டம் போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன எஸ்ஐஆர்னா? எஸ்ஐஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாது.
இல்ல அதனாலதான் அதுக்காக தான் ஆர்ப்பாட்டமே போடுறாங்க. என்னன்னு தெரியாம எப்படி அது என்னன்னு தெரியாம நாங்க விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்க வந்திருக்கோம் எல்லாரும். எஸ்ஐஆர் பத்தி என்னன்னு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நேத்து பல கூட்டங்கள் வந்து நடந்து எல்லா கூட்டத்துக்கும் போய் எப்படி தெரியுமா ஆளை கூட்டி சேர்த்திருக்காங்க. விஜய் வந்து வராரு, அதனால வந்து நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் போயிட்டு இது மாதிரிதான் வந்து ஆளை கூட்டி இருக்காங்க. விஜய் வராருன்னா என்ன பண்ணுவாங்க, ஓ நம்ம தலைவரை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஏமாத்தலாம் நல்லா பண்றானுங்கப்பா இந்த தற்கொலை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீம்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அவ்வளோ வந்து கழுவி ஊத்திருந்தாங்க அந்த அம்மா வீடியோ கீழே. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ இப்படிதான் வந்து கூட்டத்தெல்லாம் நீங்க வந்து கூட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் வந்து விடுங்கம்மா, நீங்க எதுக்கு தான் வந்தாங்க அப்படின்னா, இல்ல விஜய் வராருன்னு சொன்னாங்க, அந்த ஒரு ஆர்வத்துல வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால இந்த க்ரௌடு வந்து வந்தது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதனால தான் போல இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சில மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் குழந்தைய வந்து கூட்டு வர்றது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. ஆல்ரெடி ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்தினால தாவேக்கா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில இருந்ததுன்னா மறுபடியும் இந்த கர்ப்பிணி பெண்கள் தாய்மாரெல்லாம் வந்தா மறுபடியும் 20 லட்சம் கேட்குறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் இந்த குழந்தைய வச்சுட்டு வரவங்களாம் ஒன்று வீட்லயே இருந்துருக்கணும், இல்லை வராமனா இருந்துருக்கணும். இப்போ 1000 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் வரலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் விட்டுறாங்களா? எதுக்கு வந்து இது மாதிரி வரணும்னே சொல்லிட்டு தெரியல. ஏதாவது ஒன்று சும்மா வந்துட்டு குழந்தைய பிடிக்கலன்னா என்ன ஒன்று செஞ்சுட்டு, மனைவி பிடிக்கலன்னா என்ன ஒன்று செஞ்சுட்டு இந்த 20 லட்சம் கேவலமான காசுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்கல்ல, அந்த கீழே வந்து ஒரு கமெண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த கட்சி நிர்வாகிகள் கரெக்டா வந்து ஒரு கோஆர்டினேட்டே இல்லை. அவங்க யாரோ ஒண்ணு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னல, இப்ப இந்த கர்ப்பிணி பொண்ணு இந்த குழந்தைங்கலாம் கூட்டின்னு வந்து எப்படி வருவாங்க, தலைவர் வராரு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றது. ஓ தலைவர் தானே, அப்போ வீட்டுல வந்து குழந்தை எப்படி தனியா விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுது. இப்படியே தாங்க இந்த ஆளை சேர்க்கறதே தான் இப்படி ஒரு வேலையா இருக்கு. இந்த தாவேகா கட்சினால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஏன்னா இந்த கட்சினால எல்லா கட்சியுமே பாதிப்பு. இன்னைக்கு பாத்தீங்களா கோர்ட்ல போயிட்டு அரசு வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்கு. மாதிரி வந்து பார்த்தோம்னா ரோட் ஷோ பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதெல்லாம் யாரால? இத்தனை ஆண்டுகால அரசியல், அதாவது எனக்கு தெரிஞ்சே வந்து இத்தனை ஆண்டுகால அரசியல்ல இந்த கட்சினால தான் எல்லா கட்சிக்குமே வந்து ரொம்பவும் வந்து பாதிப்பாடினே வந்து சொல்லலாம். இனியும் இந்த தாவேக்காவை நம்பினாங்கன்னா நடு ரோட்ல தான் நிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்னா அந்த நிர்வாகிகளை எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ நீங்க வந்து தாவேக்கால இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது அந்த ஒரு 10 நிர்வாகி தவிர வேற யாரையாவது ஒருத்தராவது தெரியுமா? ஆதவர்ஜனுக்கு ஆகட்டும், சிடி நிர்மல்குமாருக்கு ஆகட்டும், புஷிக்கு ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு பேரை கூப்பிட்டு சொல்ல தெரியுமா? அப்படிலாம் இவங்களுக்குலாம் தெரியாது. இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இதெல்லாம் புதுசு. இன்னொரு 20-30 வருஷம் ஆகட்டும், அப்புறமா நம்ம வாய்ப்பு கொடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு அண்ணா பயிற்சியில் இருக்கிறார்ல, இவர் ஒரு பயிற்சியை தூக்கி போடுங்க. ரெண்டாவதா இவர் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். அதனால மக்கள் வந்து கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. இந்த கூட்டத்துக்கெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வராதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா தற்கொலைன்றாங்க. தயவுசெய்து வந்து இந்த விஜய் கூட்டத்தை வந்து தற்கொலைனே சொல்லாதுங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா தெரியாம தான் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. தெரிஞ்சா இது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய வந்து விஜய் கட்சியில் இருக்கிறவங்க படிக்காதவங்க பாமர மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தோங்கன்னா இது மாதிரி தற்கொலைலாம் தயவு செய்து சொல்லாதுங்க. நான் சொன்னேன் அப்படின்னா மற்றவங்க சொன்ன விஷயங்களை நான் வந்து எடுத்து சொன்னேன். அதனால் தயவுசெய்து இந்த தாவேக்காவை நம்பி போனாங்க அப்படின்னா இந்த 20 லட்ச ரூபா மாதிரி நம்மளுக்கும் வந்துடும், தலைவர் கொடுத்துருவார் அப்படின்லாம் நினைக்காதுங்க. இது ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் வந்துடுச்சு. எல்லா விஷயத்துக்கும் விஜய்லாம் இப்படி பண்ணுவார் அப்படின்லாம் நினச்சிக்காதுங்க. இன்னும் கூட பார்த்தீங்களா வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறாரு. அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். ஓட்டு மட்டும் வந்து கரெக்டாக யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு வந்து போட்டுருங்க. நன்றி.